ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஓல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்குங்க. இந்த ஓல் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 3 சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கின பிறகு நம்ம அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கின பிறகு இது கூடவே தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. தேவைப்பட்ட கரம் மசாலா தூள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடலாம், மல்லித்தூள் போடலாம். எல்லாமே போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் அது கூட போட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியமான சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டுங்க. லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தேவையான அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசி களைஞ்சி அதில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு இறக்குறீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் இந்த சண்டே மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். இது ஒரு ஃபுல் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.